காளான் சாப்பிடணும் போல இருக்குதுமா. கடையில் போய் வாங்கிட்டு வரட்டுமா? கடையில் கிடைக்கிற காளானை விட நம்ம டேஸ்டியாக வீட்லேயே செய்யலாமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த காளான் செய்யறதுக்கு நான் 400 கிராம் காளான் எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. முட்டைக்கோஸ் 150 கிராம் எடுத்து அதையும் இந்த மாதிரி கழுவி பொடியாக கட் பண்ணி ரெண்டையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லித்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரைச்சது 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து கையாலேயே நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. காஷ்மீரி சில்லி போடுறதுனால இதுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நம்ம வேறு கலர் பொடி எதுவும் இதுக்கு சேர்க்க போகிறதில்ல. இதை நல்லா இந்த மாதிரி கைனாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளான்லேயே தண்ணி இருக்கிறதுனால நமக்கு தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சு எண்ணெயை நல்லா இந்த மாதிரி சூடுபடுத்திக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இந்த மாதிரி போட்டு பக்கோடா சைஸில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. கடலை மாவு சேர்த்துருக்கறனால இது நல்லா பக்கோடா மாதிரி இருக்கும். இப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னி மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இது எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த காளானை செய்யறதுக்கு நம்ம 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 5 பல் பூண்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோள மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பேனை சூடாக்கி அதில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். காளான் ஃப்ரை பண்ணும்போது அதுக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துக்கிட்டோம். அதனால் இதில் உப்பு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாம் அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கடைசியாக கரைச்சி வச்சுருக்கிற சோள மாவையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காகி வரும்போது நம்ம பொரித்து வச்சுருக்கிற காளானையும் அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப இந்த மசாலா கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நான் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போது தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியாலேயே அதை தட்டி விடுங்க. அப்போ தான் மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகும். இப்போது காளான் ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல. அருமையான ரோட் சைடில் கிடைக்கிற காளான் மசாலா வீட்லேயே ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன, இனிமேல் ஏன் கடையில் வாங்கணும்? வீட்டில் இந்த மாதிரி டேஸ்டியாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாமே. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!